இப்போ ஒருத்தனோட ஃப்ரெண்டா இருப்பான், அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாடி இருப்பாங்க, கல்யாணமாயும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உறவுல இருக்கிறவன் திடீர்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நீ மாலை போட்டிருக்கேன்னு வச்சுக்கோ, தாராளமா மாலையை கட்டிட்டு அந்த பாடியை போய் பார்க்கறதுல தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு உன்னுடைய நண்பனுக்காக நீ அந்த வருஷம் சபரிமலைக்கு போகாம இரு. ஆனா அங்க போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் குளிச்சுட்டு மாலை போட்டுக்கலாமா அப்படின்னா அது மிகவும் தவறான செயல். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். தந்தை வழி உறவு என்றால் அதுல யாராவது காலமானாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் மலைக்கு போகவே கூடாது. தாய் வழி உறவு இருந்தாலும் நம்ம மனசு, இப்போ தாய் மாமா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, தாய் மாமா அடுத்த தாய்க்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மனசு. அப்போ உனக்கு தீட்டு 3 நாள் தான், ஆனா தாய் மாமா போனா அம்மாக்கு ஈக்குவல். அதனால மலைக்கு போக கூடாது என்பதுதான் பெரியவர்களுடைய வாதம். நம்பியார் சாமி சொல்லுவாரு, ஐயப்பன் அங்கதான் இருக்க போறான், நீ இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு.